வணக்கம். இப்ப நம்ம சிறு பிள்ளையா இருக்கிறபோது, புத்தகங்கள் படிப்போம். புறாவும் எறும்பும் அந்த கதை ரொம்ப பிடிக்கும். அது பாட்டா கூட பாடுவோம். "வேடன் ஒருவன் வில்லை எடுத்து காடு நோக்கி ஓடி சென்றான்லாம்" பாடுவோம். புறாவ எறும்பு காப்பாத்தும், எறும்ப புறா காப்பாத்தும். வேடன் ஏமாந்து போவான். இதெல்லாம் இருக்கட்டும், அந்த கதையெல்லாம் பார்த்துக்கலாம். இதே போல நரி, காக்கா கதையெல்லாம் சொல்லுவோம் நம்ம. மிருகங்கள பத்திய பற்றிய கதைன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம YouTubeல கூட பஞ்சதந்திர கதைகள் நிறைய தொடர்ந்து பேசுறோம்லங்க. இப்ப நான் புத்தகங்கள் படிக்கிற மாதிரியே, யூடியூப்லயும் சிலருடைய பேச்சுகள நான் கேட்டுக்கிட்டே வருவேன். எந்நேரமாவது கேட்பேன். அதுக்கு நேரம் காலம்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பழக்கம் வந்துச்சுன்னா, அப்புறம் நீங்க படிக்க மாட்டீங்களேன்னு நீங்க சொல்லலாம். அது படிக்கவும் செய்வேன். அது ரெஃபர் பண்றதுக்கு புத்தகம் தானே வேணும். அதுல ஒரு செய்தி நான் ஒருத்தர் சொல்லி கேட்டேன். நான் டக்குன்னு அவருடைய பேர குறிச்சு வைக்காம போயிட்டேன். ஆனா, அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உதாரணமா, எல்லா உயிரினமும் கூடு கட்டுமான்னு கேட்டா இல்லங்க. குயில் இருக்கே, அதுக்கு கூடு கட்டத் தெரியாது. அதனால தான் "ஆடை கட்டி வந்த நிலவோ" அப்படின்னு பட்டுக்கோட்டை எழுதின ஒரு பாட்டுல, "கூடு கட்டி வாழும் குயிலோ" அப்படின்னு அந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. "குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ" அப்படின்னு சொல்லி டி.ஆர். மகாலிங்கம் பாடுறதா ஒரு பாட்டு வரும். குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ. அது எப்படிங்க குயில் கூடு கட்டாதுல்ல அப்படின்னு அந்த பாட்டு அப்பவே அந்த நேரத்துல விமர்சனத்துக்கு ஆளாச்சு. குயில் கூடு கட்டாது. பாம்பு புத்து கட்டுமானா அதுவும் கிடையாது. அது கரையான் புத்தெடுக்க கருணாங்குடி பூந்துச்சும்பாங்க. ஆனா தூக்கணாங்குருவி கூடு கட்டும். காக்கா கண்ணா பின்னான்னு அது கூடு கட்டிரும். சிலது அது பாட்டுக்கு போய் புறாக்கள்லாம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது கோபுரம், எங்கேயாவது இதுல போய் அடைஞ்சுக்கிறோம். சில பறவைகள் கூடு கட்டத் தெரியாது. ஆனா எறும்புகள் இருக்கு பாருங்க. எறும்புகள்ல ஒரு வகை பூமிக்கு அடியில போய் புத்து வச்சிருக்கோம் அப்படியே. எறும்பு புற்று. ஆனா இந்த சூக எறும்புன்னு ஒண்ணு இருக்குங்க. சுல்லெறும்பு அப்படிம்பாங்க அந்த எறும்பு. சிவப்பு கலர்ல இருக்கும். மாமரங்கள்ல தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த எறும்புக்கு அடிச்சுச்சுன்னு வைங்களேன், கரண்ட் ஷாக் அடிச்ச மாரி இருக்கும். 10 நிமிஷம் இந்த இடத்துல வீங்கி போகும். சுண்ணாம்பு தடவிக்கிட்டே இருந்துருவோம். இல்லாட்டி சில பேர் படக்கனி வச்சு இது இப்படி தடவிடுவாங்க. அதான் மருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த எறும்புகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குங்கிறாங்க. என்னன்னா, இலைகள வச்சு ஒரு சின்ன கைப்பந்து மாரி ஒரு கூடு கட்டிருமாம். நம்பவே முடியாத விஷயமா தான் இருக்கு. நான் ஆனா பார்த்துருக்கேன். நான் இந்த கூடைய பார்த்துருக்கேன். இது என்னது அப்படின்னு தொட்டா பயங்கரமா எறும்புகள் வெளிய வரும். அப்படியே சீறிக்கிட்டு. அதுல தான் அந்த எறும்புகள் முட்டையிடுமாமுங்க. இதுவரைக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நான் கேட்ட அந்த ஒரு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேசுனது, இந்த மரங்கொத்தி பறவை இருக்குல்ல, அது கூடு கட்டுறதில்ல. ஆனா அது என்ன செய்யுமா இனப்பெருக்கம் பண்றதுக்கு, இந்த எறும்பினுடைய இந்த கூடு இருக்கு இல்லையா? இலக்கூடு. இதுல சின்ன ஓட்டை பண்ணி உள்ள போய் முட்டையிட்டு வந்துருமாம். 1 முட்டை, 2 முட்டை, 3 முட்டை வரைக்கும் இட்டுட்டு வந்துருமாம். ஒரு ஆச்சரியமான செய்தி அதில சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டை அதில இருக்கக்கூடிய அந்த எறும்பு முட்டை இருக்குல்ல, அதிலிருந்து வந்த குஞ்சுகளுக்கு உணவாகுமாம். எறும்பு அது குஞ்சா, குட்டியான்னு எனக்கே தெரியல. ஏன்னா, இப்ப பறவையா இருந்தா குஞ்சுன்னு சொல்லுவோம். மிருகமா இருந்தா குட்டின்னு சொல்லுவோம். எறும்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனுடைய சின்ன எறும்புகள்லாம் இருக்குல்ல, முட்டையிலிருந்து வெளிய வந்தது. அதுக்கு உணவு என்னன்னு பார்த்தா, இந்த மரங்கொத்தியினுடைய முட்டைய ஒண்ணா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. சரி, 1 முட்டை, 2 முட்டை கூட வச்சுக்கங்க. 3ல 1வது தப்பிச்சுச்சுன்னு வைங்களேன், அதுக்குள்ளருந்து வரக்கூடிய அந்த மரங்கொத்தி, அதுக்கு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிய வந்த சின்ன எறும்பு இருக்குல்ல, அது திங்குமாங்க. நம்ம கிராமத்தில சின்ன பிள்ளையா இருக்கப்ப, கண்ணாமூச்சி விளையாடுறப்ப, 1 முட்டைய தின்னுட்டு 2 முட்டைய கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆள கண்டுபிடிச்சிரு, 2 ஆள பிடிச்சிட்டு வா அப்படிலாம் சொல்லுவோம். இங்க 1 முட்டைய எறும்பு குஞ்சுகள் திங்க, 2 முட்டைய அதில ஏதாவது ஒண்ணுல ஒரு குஞ்சு வெளிய வந்து, அதுகள சாப்பிட்டுட்டு, பறக்கிற அளவு வந்த உடனே, அத விட்டு வெளிய பறந்து வருஞ்சுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அதத்தான் கேட்டேன். அது வந்து பறந்து வெளிய வந்துரும். இப்ப மரங்கொத்தியும் வாழும், எறும்புகளும் வாழும். இத அது சாப்பிடும், அத இது சாப்பிடும். நம்ப முடியாத மாரி இருக்கு எனக்கு. எங்க வீட்ல நாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். அது குஞ்சு பொரிக்கும். ஒரு தடவ நாங்க என்ன பண்ணோம், அத வெளியில தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோங்க. 1 நாள் வச்சோம், 2 நாள் வச்சோம். 3ஆம் நாள் என்னாச்சு தெரியுங்களா? கழுகுல ஒரு வகை பேரு வல்லூருன்னு பேருங்க. அந்த வல்லூரு இத பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாலயே அது கிடையாது. அந்த வல்லூர் சட்டுன்னு வந்து
இந்த கூட்டு மேலே உட்காந்துச்சுங்க. நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். என்ன இவ்வளோ பெருசு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன்ல. நான் நினச்சி பார்க்கறதுக்குள்ள தன்னுடைய கூர்மையான இதை உள்ள விட்டு அந்த குருவியினுடைய கழுத்தை அப்படியே இது பண்ணி மடக்கி கொண்டு போயிருச்சுங்க. பாக்கி குருவெல்லாம் பயத்தில் படுத்து கிடக்குது. ஒரு அழகான மஞ்சள் குருவி போச்சுங்க. நான் கத்தி குவிங்கிறதுக்குள்ளே போய் கொண்டு போயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரியுது, அதுக்கும் உணவு வேணும், நமக்கு குருவியோட உயிர் வேணும். ஆனால் இயற்கை அதனுடைய சமன்பாட்டுக்கு உரிய அளவுக்கு ஒன்றை உண்டாக்குகிறது, ஒன்றை அழிக்கிறது. இது இயல்பு தான். நான் கண்ணார பார்த்தது அந்த செய்தி. இந்த இலக்கூட்டுக்குள்ளே மரங்கொத்தி வந்து முட்டையிடுதான்னு எனக்கு தெரியல. இந்த செய்தி கேட்டேன். இது ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அல்லது படிச்சிருந்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். புதிய செய்தியாக இருந்தால் அதை நானும் மற்றவர்களுக்கு சொல்கிறேன். இயற்கையை உத்து பார்க்க பழகணும்னா அரிய செய்திகள் கிடைக்குங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.